மதிப்பிற்குரிய லாலாஜி, இது போன்ற ஒரு உதாரணத்தை வேறெங்கும் காண முடியுமா? ராம்சந்திராவின் மனதில் இன்னும் ஏதோ ஒன்று இருக்கிறது. அது ஆர்வலரை அனைத்து நிலைகளையும் ஒரே நேரத்தில் கடந்து செல்ல வைப்பதாகும். ஒரே ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எல்லா பாயிண்ட் வழியாவும் ஒரு அபியாசியை கொண்டு போறது எப்படி? இதுதான் பாபுஜி திங்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அத்தகைய பயிற்சியை மேற்கொள்ளும் மாணவர் எவரும் இருக்க போவதில்லை. அதுக்கான மெத்தடை வேணா அவர் கண்டுபிடிக்கலாம். ஆனா அந்த மெத்தடை பயன்படுத்துற அளவுக்கு தகுதியான மாணவர்கள் இருக்க போவதில்லை. இந்த அனைத்து விஷயங்களுக்குமான அறிவுறுத்தல் யாதெனில், முதல் நிபந்தனை ஆர்வலரிடம் உள்ள அன்பு. அது இருந்தாதான் இந்த எந்த ஒரு டெக்னிக்குமே யூஸ் ஆகும். ஏனென்றால் அதை அவர் வளர்த்து கொள்வது உறுதி. பூரண அன்பு இல்லாதவரை குருவை எதிர்க்கின்ற அபாயம் நீடிக்கும். இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு வார்த்தை. எங்கேயாவது ஒரு இடம் வரைக்கும் போன பிறகு கடைசியில குருவை மிஞ்சிய சிஷ்யன்னு ஆகி குருவை எதிர்க்கிற ஒரு கண்டிஷனுக்கு கட்டாயமாக சீடர்கள் வருவார்கள். தனக்கு ஈக்குவலான பவர் குரு கொடுக்கும் பொழுது குருவுடைய அன்பு அது தன்னிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துடுறாரு. அப்ப முதல்ல அமைதியா வர்ற ஒரு சீடன், முதல்ல பணிவா இருக்கிற ஒரு சீடன் மெல்ல 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 குரு தனக்கு நிகரான அளவுக்கு அவனை வளர்க்க வளர்க்க அவனுடைய நிலைமை எப்படி ஆகுறது அப்படின்னா, குருவையே எதிர்க்கின்ற, குரு போற திசைக்கு எதிர் திசையில போகக்கூடிய ஒரு ஆளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி ஸ்டூடெண்ட்டை உருவாயிடும் அப்படிங்கிற ஒரு பயத்தை நீக்கணும்னா, முதல்ல அவங்களுக்குள்ளார ஆன்மீக நிலைகளை திறக்கிறதுக்கு முன்னாடி அன்பையும் பற்றுறுதியையும் வளர்க்க பார்க்கணும் அப்படிங்கிற ராம்சந்திராவிற்காக கூறப்பட்டது. மதிப்பிற்குரிய லாலாஜி, உங்களது நிலையை நான் மட்டுமே அறிவேன். அனைத்தையும் நீங்கள் எப்போதுமே கிரகித்துக் கொண்டீர்கள். உங்கள் மதிப்பீடு எப்போதும் சரியானதாகவே இருந்தது என்று சொல்லும் அளவிற்கு ஆரம்பம் முதலே உங்கள் பயிற்சி இவ்வாறு இருந்து வந்திருக்கிறது. நானும் ஒருபோதும் உங்களிடம் இருந்து எதையும் மறைத்து வைத்ததும் இல்லை. ஒருபோதும் எதையும் என் வசம் வைத்துக் கொள்ளப் போவதும் இல்லை. இந்த நிலையில் நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை அறிவுறுத்துகிறேன். நீங்கள் எத்தனை கொடூரமான துன்பங்களை அனுபவிக்க நேர்ந்தாலும் மகாபாரதத்தின் போது ஸ்ரீ கிருஷ்ணர் திறந்த அந்த கண்ணை நீங்களும் திறக்கக்கூடாது. அந்த சக்தி ஓரளவிற்கு உங்களுக்குள் இயல்பாகவே செயல்பாட்டில் உள்ளது. அது ஸ்ரீ கிருஷ்ணர் அருளிய பரிசாகும். ஸ்ரீ கிருஷ்ணர் ஏதாவது பணிக்காக கட்டளையிட்டால் மட்டுமே நீங்கள் அதை திருக்க வேண்டும். அது அந்த பணிக்காக மட்டுமே இருக்க வேண்டும். வேறு எந்த பணிக்காகவும் அதை பயன்படுத்தக்கூடாது. கோபத்தினாலேயோ அல்லது ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீமா ஒரு லெவல்ல உணர்ச்சி பெருக்கினாலேயோ அந்த மாதிரி ஒரு முடிவை நீங்க எடுக்கக்கூடாதுங்கிறத சொல்றாரு. இந்த டிஸ்ட்ரக்டிவ் ஐ அப்படிங்கிறது நம்முடைய பின் தலையில இருக்கிறதா பாபுஜி எழுதியிருக்காரு. அவருடைய ராஜயோகத்தின் செயல்திறன்ல எழுதியிருக்காரு. இது மகாபாரதத்துல ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த போர் நடந்த 18 நாளும் அந்த அழிவுக்காக அந்த கண்களை திறந்து வைத்திருந்தார். அந்த கண்ணை திறந்து வச்சா மிகப்பெரிய அழிவு ஏற்படும் அப்படிங்கிறது உறுதி. அதனால அது உங்களுக்கு அந்த கண்ணை மட்டும் நீங்க திறக்கக்கூடாது. எப்பயும் உங்களுடைய அந்த டிஸ்ட்ரக்டிவ் ஐயை திறந்தீங்கன்னா உலகம் அழிஞ்சு போகும். கிருஷ்ணர் ஏதாவது கட்டளைக்காக இந்த இடத்துல இவ்வளவு நேரத்துக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது மட்டும்தான் நீங்க அதை பயன்படுத்தணும் ஒழிய, வேறு எத்தனை கொடூரமான துன்பங்களை நீங்கள் அனுபவிக்க நேர்ந்தாலும் நீங்கள் அந்த அழிவுக்கான கண்களை திறக்கக்கூடாது. அதை வேறு பணிகளுக்காக பயன்படுத்தவும் கூடாது அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை லாலாஜி கொடுக்கிறார். அழிப்பதற்கான அளவிடற்கரிய சக்தியை நான் உங்களுக்கு அருளி இருக்கிறேன். அதை நீங்கள் பிரயோகிக்கலாம். நீங்களும் நிறைய அழிவு பணிகளை மேற்கொள்ளதான் போறீங்க. ஆனா அதற்கு உங்களுக்கே தேவையான நிறைய சக்திகளை நான் கொடுத்திருக்கிறேன். அதை பயன்படுத்துங்க. இந்த டெஸ்ட்ரக்டிவ் ஐயை தயவு செய்து பயன்படுத்தாதீர்கள். பாபுஜி இரவு 9 மணிக்கு பாபு மதன் மோகன்லாலுக்காக எடுத்துரைக்கப்பட்டது. மதிப்பிற்குரிய லாலாஜி, நீங்கள் மிகவும் கவலை கொண்டிருந்தீர்கள். மேலும் ஒரு
ஆன்மீக நிலை அற்றவராக ஆக்கப்படும் எவருமே உடனடியாக அதை உணர்ந்து கொள்ளும்படி செய்யக்கூடிய ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பு இருக்கக்கூடும் என்ற கருத்தில் ஆழ்ந்திருந்தீர்கள். ராம்சந்திர அது போன்ற ஒன்றையே கண்டுபிடித்துள்ளார். அதில் ஆன்மீக நிலையை பறிக்க வேண்டிய அவசியமின்றியே நோக்கமானது நிறைவேற்றப்படுகிறது. பாபு மதன் மோகன்லால் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி யோசனை பண்றாரு. இந்த எதிரா செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த குழுவுல இருக்கிறவங்களுடைய ஆன்மீக நிலைகளை பறிக்க சொல்லி நீங்க உத்தரவு போடுறீங்க. பாபுஜியும் செய்யறாரு. ஆனாலும் அவர்கள் அதை உணர்ந்தார்களா அப்படின்னா இல்ல. அந்த ஆன்மீக நிலை பறித்தெடுக்கப்பட்டதை அவங்க உணர்றதுக்கே ரொம்ப நாள் ஆகுது. அந்த மாதிரி இல்லாமல் அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் டவுன்கிரேட் ஆகுதுங்கிறத அவங்க உடனடியாக உணர்ந்து கொள்ளும்படி செய்யக்கூடிய ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பு இருக்கா அப்படின்னு நீங்க ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அப்பதானே அவங்களுக்கு ஐயோ நம்மளுடைய கண்டிஷன் போகுதே, நம்ம தப்பான பாதையில போறோம்னு தெரிஞ்சு திரும்பி வருவாங்க. என்னதான் நோய் நோய் வருது அப்படின்னா, இப்ப ஒரு தலைவலியோ ஜுரமோ காய்ச்சலோ வருது அப்படின்னா அது உடனடியா உடம்புல எஃபெக்ட கொடுக்கறதுனாலதான் அதுக்கு மாற்று மருந்து கொடுத்து நம்ம சரி பண்ணி வர்றோம். சில நோய்கள் உடம்புல உருவாகிறதே தெரியாம இப்ப சில கேன்சர்லாம் சொல்றாங்க. உடம்புல எப்படி உருவானுச்சுன்னே தெரியாம இருந்து திடீர்னு பாத்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போற அன்னைக்கு 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ்னுவாங்க. ஸோ அது வரைக்கும் தெரியாமலே இருந்தா அதுக்கு எதிராக நம்ம செயல்பட போற வாய்ப்பே கிடையாது. அது மாதிரி அறியாமையினால எதிரணியோட குழுவுல இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறவங்க கூட அவங்களுடைய ஆன்மீக நிலையானது பறிக்கப்பட்டது அப்படின்னு தெரிந்த பிறகாவது கொஞ்சம் அதை உணர்ந்து கொள்ற அந்த ஒரு அறிவு அவங்களுக்கு வர்ற மாதிரி செய்ய முடியும்னா அவங்க அந்த பாதையிலேருந்து திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சு பாபு மதன் மோகன்லால் ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்குதான் சொல்றாரு, நீங்க நினைச்ச மாதிரியான ஒரு மெத்தட பாபுஜி கண்டுபிடிச்சிருக்காரு. அதுல உண்மையிலேயே அவங்களுடைய ஆன்மீக நிலையை பறிக்காமலேயே அவங்கள டவுன் கிரேட் ஆன ஃபீலுக்கு கொண்டு வர முடியும். இதை பிரம்மாண்ட மண்டல் வரைக்கும் உயர்த்திட்டு அவர் திருப்பி கீழே இறக்குறதுங்கிறத ஒரு குரு விரும்புறது கிடையாது யாருமே. சரி, ரெண்டாவது கொடுத்த படிப்பை திருப்பி எடுத்துக்க முடியுமா? ஒருத்தருக்கு ஒரு நிலத்தை சொத்தை கொடுத்துட்டு திருப்பி வாங்கிக்கலாம், ஒருத்தட்ட பணத்தை கொடுத்துட்டு திருப்பி வாங்கிக்கலாம். ஒரு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்து அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை திருப்பி வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா சில விதமாக அதை மாற்றி அமைக்கலாம். அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா இப்ப மகாபாரதத்துல 2 எடுத்துக்காட்டு. வித்தைய அவனா கத்துக்கிட்டா கூட என்கிட்ட இருந்தானே கத்துக்கிட்டேன்னு சொல்லி கட்ட விரல எந்த வித்தையை பயன்படுத்துக்கு தேவையான அந்த உறுப்பை செயலிழக்க வச்சாரு துரோணர். அது ஒரு மெத்தடு. இன்னொன்னு, வித்தையை ஏமாத்தி கத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல பயன்படணுமோ அந்த இடத்துல மட்டும் அதை ஃப்ரீஸ் பண்ணாரு பரசுராமன் கர்ணனுக்கு. இப்ப பாபுஜி என்ன மாதிரி ஒரு மெத்தடை பயன்படுத்துறாரு? இந்த ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன்ஸ் அது செயலிழக்க செய்யறது எப்படி செய்யறாரு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நபர் ஆன்மீகத்தின் விளைவாக சப்த என அழைக்கப்படும் ஒலி அல்லது அதிர்வு நிலையை எட்டியிருந்தாலும் அந்த கண்ணை மூடி உட்காரும் பொழுது உள்ளுக்குள்ளார அந்த ஓம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சத்தமோ அல்லது மற்ற அந்தந்த இதுக்கான ஒரு அதிர்வுக்கான ஒலியையோ உணரக்கூடிய நிலை வரைக்கும் அவரு உயர்ந்திருந்தால் கூட ஒருவருடைய மனோசக்தியின் மூலம் அந்த நிலையை தடுத்து நிறுத்தி உரைய செய்வதை இந்த யுக்தி உள்ளடக்கி உள்ளது. அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடுறது. எந்த நிலை மலர்ந்திருந்தாலும் சரி, அங்கிருந்து அவங்களை கீழே இறக்குறது இல்லை, அந்த நிலை செயல்படாமல் அதை அப்படியே ஃப்ரீஸ் பண்றது. குறிப்பிட்ட அந்த மனிதரின் உள்முக நிலையை விருப்பப்படும் அளவிற்கு உறுதியான கல் போன்று கடினமாக இது மாற்றிவிடும். இப்போ கல்லு மாதிரி மாறிடுச்சு, இன்னர் கண்டிஷன் அப்படியே கல்லு மாதிரி மாறிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை ஒண்ணும் செய்ய முடியாது. அது அவங்களால அந்த ஒரு கண்டிஷன் உடனே உணரப்படும். ஆகா, நமக்கு என்னமோ ஆயிடுச்சு, நம்மளால இதை செய்ய முடியல. ஆக்சுவலி அவங்களுடைய கண்டிஷன் எதுவுமே ஆகல, பட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இதுக்கு எதை பயன்படுத்துறாங்க? வெறும் மனோசக்தியை பயன்படுத்தி இந்த கண்டிஷன் ஃப்ரீஸ் ஆகட்டும் அப்படிங்கிற ஒரு யுக்திய பாபுஜி கொண்டு வராது.
இது பாடம் புகட்டுவதற்கான ஒரு யுக்திதான் என்றாலும் வேறு எந்த வழியும் இல்லை என்ற நிலையில் இதுதான் பயன்படுத்தப்படலாம். ஒருவேளை அகலிகை சாபம் பெற்ற வரலாறுலையும் கூட அவங்க கல்லானாங்க அப்படிங்கிறது கூட நம்ம ஒரு கருத்துருவுல அதை எடுத்துக்கலாம். இது ஒரு கான்செப்ட் வைஸ் அவங்களுடைய இன்னர் கண்டிஷன் ஸ்டோன் மாதிரி ஃப்ரீஸ் பண்ணப்பட்டது. திரும்பி ராமச்சந்திரஜி மகராஜ் அவங்க ஸ்ரீராமர் அவருடைய பாதம் பட்ட உடனே அந்த ஃப்ரீஸ் ஆன அந்த இன்னர் கண்டிஷன் திரும்பி அவேக்கன் ஆனிச்சுன்னு நம்ம நினைச்சுக்கலாம். அது மாதிரி பாபுஜி கண்டுபிடிக்கிற இந்த மெத்தட்லையும் ஒருவருடைய உள்நிலையை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு புதுவிதமான ஒரு புத்திய பாபுஜி கொண்டு வர்றாரு. லாலாஜி அதை தான் பேசுறாரு. இப்பொழுது ஒரு சின்ன கேப், அதுக்கப்புறம் மதிப்பிற்குரிய லாலாஜி திரும்பி பேசுறார். தற்போதுதான் ஒரு திருத்தத்தை அவர் அறிமுகப்படுத்தியுள்ளார். அது என்னை ஆனந்த களிப்பில் மூழ்கெடுத்து உள்ளது. மேலும் ஒரு உயரிய நிலையினை கடவுள் அவருக்கு அருளி என் பெயரை நீடித்திருக்க செய்யட்டும். இந்த திருத்தம் முற்றிலும் இயல்பான ஒன்றாகும். அதை முன்னரே எங்கோ நான் சுட்டிக்காட்டியும் இருக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் வால்யூம்ல பாத்தீங்கன்னா ஒரு 40வது பக்கம் 45வது பக்கத்திலேயே லெஃப்ட் ரைட்டுன்னு படம் போட்டு இடது பக்கமா ஒரு ஒரு கரண்ட், வலது பக்கமா ஒரு கரண்ட் எப்படி போகுதுங்கிறத பத்தி விளக்கியிருப்பாரு. அதுதான் இங்க சொல்றாரு. இதை நான் முன்னரே எங்கேயோ சுட்டி காட்டியுள்ளேன். ஒருவரது இடது பக்கத்திலிருந்து இந்த நிலையை உரைய செய்வதையும் அதை மீண்டும் திறப்பதற்கான அவரது வலது பக்கத்தின் சக்தியை தக்க வைத்துக் கொள்வதையும் உள்ளடக்கியுள்ளது. இப்பொழுது இந்த யுக்தி பூர்ணமானது. ஏன்னா ஒருத்தனை ஜெயில தள்ளி பூட்டுறது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது. தேவைப்பட்ட போது அதை திறந்து விடணும். அப்ப இந்த ஃப்ரீஸ் பண்ற மெத்தட்லயும் என்ன பண்றாரு, லெஃப்ட் ரைட்டை பிரிச்சு லெஃப்டை வச்சு ஃப்ரீஸ் பண்றாரு. அவங்க யாருடைய அந்த கண்டிஷன் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டதோ அவங்களுடைய வலது பக்கத்துல அந்த சக்தியை வச்சிருந்து அதை வைத்தே அதை திரும்பி ரிவோக் பண்ண முடியும் அப்படிங்கிற ஐடியாவை கொண்டு வர. ஸோ இந்த மாதிரி அந்த புத்தியை முழுமையடைய செய்கிறார். ஏன்னா சக்கர வியூகத்துல உள்ள போயிட்டு வெளில வர முடியாத அபிமன்யு மாதிரி ஒருத்தருக்கு சாபம் கொடுத்துட்டா அதை திருப்பி எடுக்க முடியாதுங்கிறது மாதிரி விஷயங்களை பத்தி நம்ம பேசுறோம். ஒருவருடைய சாபம் அப்படின்னா அது அவ்வளவுதான், கொடுத்தா கொடுத்ததுதான், அதை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம இந்த பக்கம் அதுக்கான வழி, அதை உரைய செய்யறதுக்கான வழி, அதே அவருடைய வலது பக்கத்துல இருக்கிற சக்தியை பயன்படுத்தி அதுல இருந்து அவரை எப்படி விடுவிப்பதற்குங்கான உத்தி, ரெண்டையும் இணைத்த பொழுது இந்த ராமச்சந்திராவின் கண்டுபிடிப்பு பூரணமானது. இந்த மாதிரி ஒரு முழுமையடைந்த ஒரு கண்டுபிடிப்பை அவர் செய்திருக்கிறதை பார்த்து என் மனசு சந்தோஷப்படுது. என் பெயரை அவர் கட்டாயம் நீடித்திருக்க செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திரும்பியும் ஒரு பாஸ். பிறகு திரும்பி மதிப்புக்குரிய லாலாஜி பேசுறார். அதிக நேர உழைப்பு சேமிக்கப்படும் அளவிற்கு அவர் இந்த சகஜ மார்க்கத்தை மிக எளிதாக ஆக்கியுள்ளார். இந்த மெத்தட்ல இந்த டிரான்ஸ்மிஷன் மூலமாக, இந்த கிளீனிங் மூலமாக சீடருடைய வெகுகால உழைப்பு குறைக்கப்படுகிறது. நல்ல விஷயம்தான். ஆனால் ஆர்வலர்கள் அதற்குரிய திறமையை உருவாக்காமல் இந்த வழிமுறைகள் மூலம் பயிற்றுவிக்கப்பட்டால் அவர்களால் அதை உணர்ந்து பாராட்டவும் முடியாது. பயிற்றுனரின் வலிமையின் மூலம் முன்னேறி செல்லவும் முடியாது. இதுதான் நமக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. சகஜ மார்க்கத்துடைய குறைபாடு என்ன அப்படின்னு கேட்டா என்னன்னு சொல்லலாம், அதனுடைய எளிமை. இந்த எளிமையின் காரணமாக முழுக்க முழுக்க அதுக்கு தகுதி இல்லாத ஒருத்தரை கூட அந்த நிலைமைக்கு உடனே மாற்றி கொடுக்க முடியும் அப்படிங்கிற அதனுடைய செயல்திறனின் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா மாறிடுது. அதை அவர்களால் உணரவும் முடியறதில்லை, பாராட்டவும் முடியறதில்லை. அதனால அவங்களுக்கு கிடைச்சதை வச்சு அவங்க முன்னேறி போகவும் ஒரு ஒண்ணுமே தெரியாத ஒரு பிச்சைக்காரன்ட்டையோ ஒரு சாதாரண ஒரு படிக்காத மனுஷன்ட்டையோ ஒரு 2 கோடி ரூபாய்க்கு இல்ல ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு ஒரு செக்கு கொடுத்து இந்த இன்னிலேருந்து பணக்காரன்னா அவன் எப்படி பணக்காரனா அவனை ஃபீல் பண்ண முடியும்? அவனை படிப்படியாக அவனுக்கு பயன்படுத்துற அளவு கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவனுடைய லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் வசதி, அதுல இருந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போய் அதுல இருந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போய் அட்லீஸ்ட் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒரு 2 நாளாவது அவன் வாழ்ந்து
அவன் தன்னைத்தானே மாறிட்டான் அப்படின்னு உணர வச்சு அதுக்கப்புறம் கொடுக்கும் பொழுது தானே அதை பயன்படுத்தி அதை 2000 கோடியை 4000 கோடி ஆக்குற அந்த திறமை அவனுக்கு வரும். நம்ம சாதாரண அமைப்புலயே சொல்றேன். அது மாதிரி இந்த ஆன்மீக நிலைகள் கூட ஆர்வலருடைய சொந்த உழைப்புனால வராம நீங்க இவ்வளவு ஃபாஸ்டா கொண்டு போறீங்களே, இப்படி கொண்டு போனா அதை அவர் ஃபீல் பண்ணவே மாட்டாரு. அதோட இல்லாமல் உங்களுடைய வலிமையை பயன்படுத்தி கொண்டு அவருடைய கொடுக்கப்பட்ட அந்த கண்டிஷனை பயன்படுத்தி கொண்டு மேலும் முன்னேற முயற்சி செய்ய மாட்டாரு. அப்படியே இருப்பாரு. எனக்கு ஒண்ணும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பழைய விஷயத்த திரும்பி சொல்றாரு. நம்ம இதை 2 தடவை படிச்சுட்டோம். முன்னாடியே ஒரு தடவை பேசிட்டோம். பிளஸ் மாஸ்டருடைய முன்னுரையிலையும் சொல்லியிருக்காரு. ஏன்னா இதுதான் சகஜ மார்க்கத்துடைய சாராம்சம் அப்படிங்கிறதுனால திரும்பியும் இங்க வர்றது அது. நான் சரீர ரீதியாக மறைந்து 12 வருடங்களுக்கு மேல் ஆகிறது. இந்த காலகட்டத்தில் நம் சகோதரர்கள் அனுபவித்த இன்னல்கள் இறைவனுக்கும் என் இதயத்துக்கும் தான் தெரியும். அதற்கு காரணம் நான் வாழ்ந்த போது என்னுடைய சூட்சும சரீரம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து அவர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்து ஆன்மீக முன்னேற்றத்தை தந்தது. என் ஸ்தூல சரீரம் மறைந்த பின் சூட்சும சரீரங்களும் என்னுடன் வந்துவிட்டன. நம் சகோதரர்களுக்கு இந்த அருளாசை கிடைக்கவில்லை. அதன் விளைவாக இந்த காலகட்டத்தில் நமக்கு தீங்கு இழைக்க நினைத்தவர்களெல்லாம் அவர்களுக்கு தீங்கிழைத்து அவர்களை என்னிடம் இருந்து விலக்கி வைக்கும் முயற்சியில் ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களை தவறாக வழிநடத்தினர். அந்த காலகட்டம் முடிவுக்கு வந்து சர்வ வல்லமை படைத்த இயற்கையானது பொங்கி எழுந்து தனது இயல்பான வடிவத்தை அடைந்த போது மீண்டும் ஒரு மகா புருஷர் உருவெடுத்து வந்தார். அவரது சூட்சும சரீரம் அவர்களுக்குள் இப்போது இருக்கிறது. அனைத்து விதத்திலும் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறாக மாஸ்டர் எனும் கட்டுப்படுத்தும் அமைப்பின் தேவை எப்போதுமே உள்ளது. அவர்தான் கண்ட்ரோலிங் ஏஜென்ட். இந்த கண்ட்ரோலிங் சிஸ்டம் சகஜ மார்க்கத்துல உள்ள ஸ்பெஷாலிட்டி. இந்த கண்ட்ரோலிங் சிஸ்டத்தினாலதான் நாம எந்த விதத்திலையும் வழி தவறி போயிடாம நமக்கு மற்றவர்களால எந்த விதத்திலும் ஆன்மீக ரீதியான ஒரு தொந்தரவு வந்துடாம பாதுகாக்கப்பட்டு வருகிறோம். இந்த ஹை லெவல் ப்ரொடெக்ஷன் சகஜ மார்க்கத்தோட அடிப்படை. உண்மையிலேயே மாஸ்டருடைய வாரிசு அப்படின்னா மாஸ்டர் உயிரில எழுதி வச்சுட்டு போற ஆள் கிடையாது, அல்லது மாஸ்டர் கூடவே இருந்தவர் கிடையாது. இந்த உலகத்திலிருந்து ஒரு மாஸ்டர் விடுதலை அடைஞ்சு வெளில போகும்போது அவருடைய சூட்சும சரீரங்கள் அவருடைய சீடர்கள்ட்ட இருந்து வெளியில போயிடும். அதன் பிறகு திரும்பி அந்த சீடர்களுடைய இதயத்துக்குள்ளார யார் தன்னுடைய சூட்சும சரீரத்தை செலுத்தி அவர்களை பாதுகாக்கிற அந்த வல்லமை பெறுகிறாரோ அவர்தான் மாஸ்டருடைய வாரிசு. வாரிசு அல்லது பிரதிநிதி என்பதன் அர்த்தம் இதுவே. அற்புதமான ஏதேனும் நிகழும் பட்சத்தில் மாஸ்டரின் பிரதிநிதிக்கு உடனடியாக அதை தெரிவிப்பது அவசியம். 27 அக்டோபர் 1944. மதிப்பிற்குரிய லாலாஜி, மிகவும் குறிப்பிடத்தக்க விஷயத்தை கூறுகிறேன். உண்மையிலேயே பரிபூர்ணமான ஒருவருடன் கடினமாக முரண்பாடும் மோதலும் ஏற்படும் தருணம் வந்தால் அவர் கட்டுப்பாட்டு அமைப்புடன் தன்னை ஐக்கியமாக்க வேண்டும். பின்னர் என் சக்தியே செயல்பட தொடங்கும். குருவிற்கும் பாரிசான பிரதிநிதிக்கும் இடையிலே எந்த வித்தியாசமும் இல்லை. ஒரு நாள் நீங்கள் ஏதோ ஒரு வகை பசு என்று உங்களை நான் குறிப்பிட்டிருந்தேன். இவை இயற்கையின் சக்திகள். சூரியன் மற்றும் பூமி சார்ந்த அமைப்பு முழுவதும் அவற்றை சார்ந்துள்ளன. 8 வசுக்கள் உள்ளன. திரும்பி அந்த கட்டுப்பாட்டு அமைப்பிலிருந்து வரார். எது கட்டுப்பாட்டு அமைப்புனா சீடருடைய உடலுக்குள்ளார சூட்சும சரீரமாக சென்று வாழுகின்ற மாஸ்டர் அப்படிங்கிற அமைப்பு தான் நம்ம அமைப்புடைய கட்டுப்பாட்டு கண்ட்ரோல். இப்ப ஒரு பரிபூர்ணமான ஒருத்தரோட அப்படின்னா மாஸ்டருடைய பிரதிநிதி அப்படின்னு மாஸ்டர் நியமிக்கிற ஒருத்தரை என்னால ஏத்துக்க முடியல. ஒரு முரண்பாடு வருது, அது சுத்தமாவே அதுக்கு பொருத்தம் இல்லாதவரா தெரியுறாரு அப்படின்னாலோ, அல்லது வேறு ஒரு
மாஸ்டர் சொன்ன ஒரு மாஸ்டர் ஒருத்தர் வேலை கொடுத்துருக்காரு, அவரோட கடினமாக முரண்பாடு ஏற்படுற சூழ்நிலை எல்லாம் வரும் பொழுது நீங்க முரண்பட்டு போயிடாம என்ன பண்ணுங்க, உங்களை உங்களை கட்டுப்படுத்துகின்ற அந்த உள்ளுக்குள்ளார இருக்கிற அமைப்போடு ஐக்கியப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி ஒரு முரண்பாடும் மோதலும் ஏற்படும் தருணம் வந்தால் நீங்கள் கட்டுப்பாட்டு அமைப்புடன் உங்களை ஐக்கியமாக்குங்கள். அப்பொழுது உங்களுக்குள்ளார இருந்து என்னுடைய சக்தி செயல்பட தொடங்கும். அது சரியான திசையில சரியான அளவுல செயல்பட்டு அந்த முரண்பாடுகளை களைந்துவிடும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு குருவுக்கும் ஒரு வாரிசுடைய பிரதிநிதிக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அவர் வேற இவர் வேற கிடையாது. அவரோட இவர் கீழானவர் கிடையாது, மேலானவரும் கிடையாது. 2 பேருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. 2 பேரும் ஒண்ணுதான். அடுத்து சொல்றாரு, நீங்கள் ஏதோ ஒரு வகை வசு என்று உங்களை நான் ஒரு இடத்துல குறிப்பிட்டிருந்தேன். இயற்கையில 8 வசுக்கள் உண்டு. சூரியர், சந்திரர்கள், நட்சத்திரங்கள், அப்புறம் 5 விதமான சக்திகள். நிலம், நீர், காற்று, ஆகாயம். இது ஒரு 5, அது ஒரு 3. 5, 3, 8 விதமான வசுக்களாக நம்ம சொல்றோம். இந்த 8 வசுக்கள்ல நீங்கள் ஒரு வசு என்று நான் முன்னாடி குறிப்பிட்டிருந்தேன். இப்பொழுது ராமச்சந்திராவை பற்றி சிலவற்றை சொல்கிறேன். அப்படின்னா இந்த 8 வசூல் ஒண்ணுன்னு ராமச்சந்திராவை சொல்ல, வேற யாரையும் சொல்லியிருக்காரு. அப்ப பாபு மதன் மோகன்லால சொல்லியிருக்கலாம், யார சொல்லியிருக்காருன்னு தெரியல, இல்ல பாபுஜியவே சொல்லியிருக்காரான்னு தெரியல. தொடர்ந்து படிப்போம். வசுக்கள் அவரது கட்டுப்பாட்டில் உள்ளன. இப்ப உலகம் தொடங்கினதுல இருந்து வசுக்கள் அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொன்னா அப்ப அவரு வசு கிடையாது. அப்ப வேற யாரையும் சொல்லியிருக்காருன்னு நம்ம எடுத்துக்கணும். படைப்பு தொடங்கிய காலம் தொட்டே இந்த அந்தஸ்து அவரை தவிர வேறு எவருக்கும் வாய்க்கவில்லை. முதல்ல படைப்புன்னு ஒண்ணு உருவான காலகட்டத்தில இருக்கு பாபுஜியோடைய ஒரு தன்மையாக அவர் இந்த இயற்கையுடைய 8 சக்திகளையும் கண்ட்ரோல் பண்ற ஒருத்தரா தான் இருந்துட்டு வந்திருக்காரு எல்லா காலகட்டங்கள்லயும் அப்படின்னு சொல்றார். இது நான் வெளிப்படுத்தி இருக்கும் மகத்துவம் வாய்ந்த ஒரு ரகசியம் ஆகும். கண்ட்ரோலர் ஆஃப் அஷ்டவசுக்கள் அதுவும் பாபுஜி தான். மகாவிஷ்ணுவோட சக்தியும் பாபுஜி கிட்ட தான் இருக்கு. எல்லாமே அவர்கிட்டதான் ஒன்னொன்னா வர ஆரம்பிக்குது. இது ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே இருக்கு அப்படிங்கிறார். அவருக்கென ஒரு ஓய்விடம் இல்லை. ஏன்னா உலகம் தொடங்குனதுல இருந்து இந்த 8 சக்தியையும் ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ற இடத்துல இருக்காருன்னா அவர் எப்ப ரெஸ்ட் எடுக்க முடியும்? அதனால அவருக்கென ஒரு ஓய்விடம் இல்லை என்பது எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது. எடுத்து வைக்கும் எந்த ஒரு படியும் முன்னோக்கியே உள்ளது. ராமச்சந்திர தீர்க்கதரிசிகளின் மத்தியில் உங்களுக்கு ஒரு இடம் அருளப்பட்டிருக்கிறது. ஏஞ்சல் கபிரியேல் இப்போதுதான் அந்த செய்தியை கொண்டு வந்துள்ளார். ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அடுத்தபடியாக உங்களது இடம் அமைந்துள்ளது. இது ஆரம்பம்தான், முடிவு இன்னும் வெகு தூரத்தில் உள்ளது. இப்ப தீர்க்கதரிசிகளுடைய நிலைமை அப்படிங்கிற விஷயத்த பத்தியும் பேசிட்டாரு. ஏற்கனவே இதை பத்தி சொல்லியிருக்காரு. உங்களுக்கு இந்த கண்டிஷன் கொடுக்கப்படும், அது உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு ஒரு காலகட்டத்துக்கு அப்படின்னு. இந்த கண்டிஷனும் ஆன்மீகத்துக்கான தலைமை பொறுப்பும் ஒன்னோட ஒண்ணு ஒட்டிதான் வரும். அப்ப இந்த கண்டிஷன் உங்களுக்கு அருளப்பட்டு விட்டது அப்படின்னா நீங்க உலகத்தை முழுவதுமாக தேவைப்படுகின்ற ஒரு ஆன்மீக அமைப்பினுடைய தலைமை பொறுப்பை ஏற்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தமாகிறது. அதுதான் லாலாஜி சொல்றாரு. ஸ்ரீ ராமச்சந்திரா தீர்க்கதரிசிகள் மத்தியில் உங்களுக்கு ஒரு இடம் அருளப்பட்டிருக்கிறது. அதுவும் அந்த இடம் எந்த இடம்னா நெக்ஸ்ட் டு ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படின்னு சொல்றாரு. அந்த செய்தியை கொண்டு வந்தது ஏஞ்சல் கபிரியேல். இது ஆரம்பம்தான், முடிவு இன்னும் வெகு தூரத்தில் இருக்கிறது. கடவுளின் சித்தம் இருந்தால் எனக்கு பிரியமான ராமச்சந்திரா இன்னும் கூட அதிக வளம் பெற்று கௌரவிக்கப்பட வேண்டும். உங்கள் வார்த்தைகள் கட்டளைகளாக திகழும். நீங்க எந்த வார்த்தை சொன்னாலும் அது வார்த்தை கிடையாது, அது கட்டளைகளாகத்தான். சாதாரணமா சொன்னீங்கன்னா கூட அது கட்டளைகளாக ஏற்றுக்கொள்ளப்படுகிற அளவுக்கு உயர்வானதாக இருக்கும் ஒவ்வொரு வார்த்தையும். தீர்க்கதரிசி என்னும் அந்தஸ்து ஆன்மீக தலைமை பொறுப்புடன் ஆரம்பமாகிறது. அந்த கண்டிஷனுக்கு போறவங்க அந்த நேரத்துல ஒட்டுமொத்த அமைப்பையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தலைமை பொறுப்புடைய ஒரு ஆன்மீக பதவியாக அது இருக்கும். ஆனால்
இன்னும் இந்த ஆன்மீக தலைமை உங்களுக்கு இன்னும் வழங்கப்படாமலே கூட அதற்கு முன்னதாகவே இந்த நிலைமை உங்களுக்கு ஆரம்பம் ஆயிடுச்சு. இது தீர்க்க தரிசன நிலை எனவும் அழைக்கப்படுகிறது. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த தீர்க்க தரிசன நிலை அப்படிங்கிறது முகமது நபியிலிருந்து ஆரம்பிச்சு அது வந்துட்டே இருக்கு. அந்த நிலையில் நானும் இருந்தேன், தீர்க்க தரிசன நிலையில. என்னுடைய வாழ்நாள்ல நான் இருந்த அந்த நிலைக்கு உங்களை அப்போதே நான் மாற்றினேன். அப்பயே இந்த கண்டிஷனை உங்களுக்குள்ளார விதை வடிவத்துல கொண்டு வந்துட்டேன். இதெல்லாம் சொல்றார் பாபுஜி. பாபு மதன் மோகன்லாலுக்காக கூறப்பட்டது. மதிப்பிற்குரிய லாலாஜி, என் வாழ்நாளில் எவரும் என்னை புரிந்து கொண்டதில்லை. என்னை புரிந்து கொண்டு என் பணியை மக்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் நான் இன்னும் நீண்ட காலம் வாழ்ந்திருப்பேன். இதெல்லாம் குருநாதர்களுடைய வாழ்க்கையினுடைய ஆயுளினுடைய அடிப்படை ரகசியம். நீ மாஸ்டருடைய புகழ் பாடுறதுனால குருநாதருடைய வாழ்க்கை இல்ல, மாஸ்டர் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்றதுனால அவருடைய ஆயுள் கூடிடாது. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை புரிந்து கொண்டு நம்ம செயல்பட்டா மட்டும்தான் அவங்க இங்க இருக்கணும்னு விரும்புவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? இப்ப நீங்களே ஒரு வீட்டுல இருக்கிறீங்க, இல்ல ஒரு அலுவலகத்துல இருக்கிறீங்க, தலைமை பொறுப்புல இருக்கிறீங்க. உங்கள்கிட்ட வேலை செய்யற எல்லாரும் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நல்லா புரிந்து கொண்டு அதன்படி செயல்படுறாங்க. அதாவது உங்களுடைய கருத்துக்கு வேறுபாட்டா செயல்படலாம், அல்லது அவங்களுடைய திறன் கம்மியா கூட இருக்கலாம். ஆனா அவங்க நீங்க என்ன சொல்றீங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யறாங்க அப்படின்னு மட்டும் இருந்தாலே போதும். நீங்க கட்டாயமா அங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு விரும்ப மாட்டீங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை புரிஞ்சுட்டு ஒருத்த வேலை செய்யறப்ப அங்க இருக்கிறது சொர்க்கம். அதேதான் ஒரு குருவுக்கும். அவருடைய நோக்கம் என்ன, அவர் என்ன செய்யணும்னு விரும்புறாரு அதை புரிந்து கொண்டு மக்கள் அவரிடம் வரும் பொழுது அவங்க தன்னுடைய ஆயுளை அதிகப்படுத்தி கொண்டு இன்னும் இருக்க போறாங்க. அப்படி இல்லைன்னா கடை விரித்தேன் கொள்வார்லன்னு ராமலிங்க அடிகள் போனார்ல, அது மாதிரி டக்குன்னு கிளம்பிடுவாங்க. ஏன்னா நான் ஏதோ ஒண்ணு கையில ரத்தனத்தை பொருள் எல்லாம் வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கேன். நீங்க என்கிட்ட சாப்பாடு கேட்குறீங்க, நீங்க என்கிட்ட உடம்பு சரியில்லை அதை சரி பண்ணுங்கன்னு கேட்குறீங்க. இந்த மாதிரியே கேட்டுட்டு நீங்க என்கிட்ட வரீங்க அப்படின்னா நான் போறேன்ப்பா, நான் வச்சிருக்கிறது என்ன அதை வாங்கி வரலையே, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற நிலைமைக்கு தான் ஒரு குருநாதர் போறாரு. அதெல்லாம் காலங்காலமா இதனாலதான் பாதி பேர் 30 வயசு 35 வயசுக்குள்ளார கிளம்பி போயிட்டே இருக்கிறாங்க. காரணம் அவங்க கொண்டு வந்திருக்கிறது என்ன, அவங்க எந்த கண்டிஷன்ல இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட என்ன கேட்கணும் அப்படிங்கிறது தெரியாமலே மக்கள் இருக்கும் பொழுது அவங்க இந்த பிளேன்ல தொடர்ந்து இருக்கிறத விரும்புறது இல்லை. இந்த உள்ளார்ந்த விருப்பம் போயிடுச்சுன்னா போயிடுவாங்க. எல்லா இடத்துலயும் நீங்க டாக்டர்கிட்ட போகும்போதும் அதானே சொல்றாரு. முதல்ல அவர் பொழைச்சிக்கணும் அப்படிங்கிற விருப்பம் அவர்கிட்ட இருக்கணும். இந்த உலகத்துல வாழணுங்கிற விருப்பம் இருந்தாதான் அவருடைய உயிர் உடம்புல தங்கும். அவருக்கே அந்த விருப்பம் போயிடுச்சுன்னா விரக்தி ஆயிட்டாங்கன்னா அப்புறம் அந்த விருப்பம் இல்லாத உயிர் ஆன்மா அங்கேருந்து கிளம்பதான் முயற்சி பண்ணணும். இதை விட நல்ல இடம் ஒண்ணு இருக்கு, என்னை புரிந்து கொள்ள வேண்டிய ஆள்லாம் இருக்கிறாங்க, அங்க நான் இருக்க விரும்புவாம இங்க ஏன் இருக்கணும், நான் போறேன்ட்டு கிளம்பிடுவாங்க. இந்த சட்டையை கழட்டி வச்சிருவாங்க. அது நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம மாஸ்டர்கிட்ட ப்ரேயர் பண்றதெல்லாம் எப்படி இருக்கணும்னா, மாஸ்டர் நீங்க நீண்ட ஆயுளோட இருக்கணும்லாம் இல்ல, மாஸ்டர் நீங்க என்ன நோக்கத்தோட இங்க இருக்கீங்களோ உங்களை அப்படியே முழுமையா புரிந்து கொண்டு செயல்படுற தன்மையை கொடுங்கன்னு நம்ம கேட்போம். அந்த தன்மை நமக்கு வந்தா நம்ம கரெக்டா சரியான விதத்துல மாஸ்டருடைய ஆயுளுக்கு ஒரு நம்ம கேரண்டி கொடுக்குறோம். அவர் இன்னும் இந்த உலகத்துல வாழணுங்கிற விருப்பத்தை நம்ம அதிகரிக்கிறோம். இதுதான் ரகசியம். என் பணியை மக்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் நான் இன்னும் நீண்ட காலம் வாழ்ந்திருப்பேன். மனிதர்களுக்கு நான் தேவைப்படவில்லை என்பதை நான் அறிந்திருந்தேன். எனது திறன் மற்றும் ஒரு மூத்த மகானிடமிருந்து நான் பெற்ற பரிசுகள் அனைத்தும் என்னால் ராம்சந்திராவிற்கு உரிமை மாற்றம் செய்யப்பட்டு செயலற்ற நிலையில் வைக்கப்பட்டன. டீஆக்டிவேட் பண்ணோம், டார்மெண்ட் பண்ணோம். அதை அப்படியே கொண்டு நான் வாங்கினது யாருக்கும் நான் வச்சிருக்கிற அந்த பொக்கிஷங்கள்லாம் யாரும் கேட்கவே இல்லை. தலைவலிச்சுன்னா இந்த தலைவலியை சரி பண்ணி விடுங்கன்னு கேட்டாங்க. உடம்பு சரியில்லைன்னா இந்த உடம்பு சரி பண்ணி விடுங்கன்னு கேட்டாங்க. ஆனா அவங்க யாரும் என்கிட்ட இருந்த அந்த உயர்வான விஷயங்கள், ஆன்மீக விஷயங்களை கேட்கவே இல்லை. பார்த்தேன், நான் எல்லாத்தையும் ராமச்சந்திராவுக்கு மாத்தினேன். சரியான காலம் வர்றப்ப அது விழிப்படையட்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட அதை செயலற்ற நிலையில வச்சுட்டு எல்லாத்தையும் பொட்டியில வச்சு பூட்டிட்டு போன மாதிரி அந்த பொக்கிஷங்கள் எல்லாம் அவருக்குள்ளார வச்சு பூட்டிட்டு நான் கிளம்பிட்டேன். அன்பு ராமச்சந்திராவின் மூளையின் நேர்த்தியை பாருங்கள்.
இந்த யுக்தியை உடனடியாக அவர் கிரகித்துக் கொண்டு உள்ளார். இதோட